டேய் கார் வருது, நான் அப்புறம் கூப்பிடுறேன். வணக்கம் மேடம், சொல்லுங்க. வணக்கம்லாம் இருக்கட்டும். பார்வதி மேல எஃப்ஐஆர் போட்டாச்சா? போட்டாச்சு மேடம். எஃப்ஐஆர் மட்டும் போட்டா பத்தாது. பார்வதியை எப்படியாவது லாக்அப்ல வச்சே ஆகணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனி, அப்புறம் ஞாயிறு, 2 நாளும் கோர்ட் லீவ். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள பார்வதி ஜாமீன்ல எடுக்காம இருந்தா அந்த பார்வதியை லாக்அப்ல வைக்கலாம். இப்ப மணி 5 ஆகுது. இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. எப்படியாவது சமாளி. பார்வதியை லாக்அப்ல வச்சே ஆகணும். மேடம், அப்புறம் மேடம், கொஞ்சம் பெரிய இடம், ஏதாவது பிரச்சனை வந்துடாத. நான் புள்ள குட்டிக்காரன் மேடம். எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா பண்ண. ஓகே மேடம், வச்சிடறேன் மேடம். சார், வாங்க சார். இப்பதான் நந்தினி மேடம் கால் பண்ணாங்க. அப்படியா சார்? என்ன சொன்னாங்க? எப்படியாவது 6 மணி வரைக்கும் ஜமாளிச்சு சனி ஞாயிறு 2 நாள் அவங்கள லாக்அப்ல வைக்க சொல்லிருக்காங்க. ஓகே சார், ஓகே. இப்ப என்ன சார் பண்றது? அந்த பொண்ணை காப்பாத்த யார் வந்தாலும் சரி, ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி 6 மணி வரைக்கும் ஜமாளிச்சா போதும் சார். நந்தினி மேடம் சொன்னதை செஞ்சிருவோம். சரி சார், சமாளிச்சிடலாம். மாமா. அண்ணி. பார்வதி. மாமா. பயப்படாத பார்வதி, அதான் நான் வந்துட்டேன்ல. அண்ணி, இது ஆக்சிடென்ட் கேஸ் தான். இப்போ உடனே வீட்டுக்கு போயிடலாம், நீங்க கவலைப்படாதீங்க. சரி வா, போய் இன்ஸ்பெக்டர் பார்க்கலாம். வாங்க நீ, வாங்க. யார் என்ன எக்ஸ்கியூஸ் கேட்டாலும் சரி. வாங்க. வா. சார், இவங்க என்னோட வைஃப். ஆக்சிடென்ட் கேஸ் தானே, நான் ஜாமீன் கொடுக்குறேன். சார், ஆக்சிடென்ட் கேஸ் இல்ல, அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ் சார். என்ன சார் சொல்றீங்க? அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸா? எதை வச்சு அப்படி சொல்றீங்க? ஆமா சார், கார்ல அடிபட்டவரு எந்த வண்டியிலயும் வரல, ரோட்ல ஓரமா அவர் பாட்டுக்கு போயிருந்திருக்காரு. அவர் மேல இவங்க வேணும்னே காரை மோதி ஆக்சிடென்ட் பண்ணிருக்காங்க. இல்ல சார், நான் வேணும்னே கார்ல மோதல. அவர்தான் திடீர்னு குறுக்க வந்து கார்ல மோதினாரு. சார், கார்ல அடிபட்டவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது மர்டருக்கான மோட்டிவேஷன் என்ன சார் இருக்கும்? சார், இதெல்லாம் கோர்ட்ல போய் பேசிக்கோங்க சார். ஸ்பாட்ல போய் அரெஸ்ட் பண்ண டிராபிக் எஸ்ஐ கொடுத்த ரிப்போர்ட்ல இது சாதாரண ஆக்சிடென்ட் மாதிரி தெரியலன்னு எழுதியிருக்கு. ஆமா சார், ஸ்பாட்ல இருந்த டிராபிக் எஸ்ஐ நான் தான். எத்தனை ஆக்சிடென்ட பாத்திருக்கோம். நடந்தது ஆக்சிடென்டே இல்ல சார், அட்டெம்ப்ட் மர்டர் தான். இல்ல மாமா, ஜாமீன்ல எல்லாம் விட முடியாது சார், நீங்க கோர்ட்ல பாத்துக்கோங்க. அருண் ப்ரோ, நீ வக்கீல் கால் பண்ணி வர சொல்லு. என்ன அருண்?
நாட் ரீச்சபிள் இருக்கு ப்ரோ. சார் உங்க வக்கீல கோர்ட் ஆர்டரோட 6 மணிக்கு உள்ள வர சொல்லுங்க. இல்லன்னா அடுத்த 2 நாள் சனி ஞாயிறு கோர்ட் லீவு. உங்க ஒய்ஃப 2 நாள் லாக்கப்ல தான் வைப்போம். மாமா பார்வதி பயப்படாத, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ப்ரோ இப்பயும் கால் போக மாட்டேங்குது. நாட் ரீச்சபிளா தான் இருக்கு ப்ரோ. இதெல்லாம் அவ்வளவு நீ சீக்கிரம் try பண்ண மாட்டாங்க பண்ணிட்டு சார். ஆ 6 மணி தாண்டி தான் அவர் வர, அதுக்குள்ள நம்ம பாத்துக்கலாம். யோ நீ எதுக்கு 6 மணிக்குள்ள வர சொன்ன? 2 நாள் லாக்அப்ல வைக்கணும்னு சொன்னாங்க. வக்கீல் வந்தா என்னையா பண்றது? சார் இப்பவே மணி 5 ஆச்சு. இப்பதான் அவங்க வக்கீலுக்கே கால் பண்றாங்க. வக்கீல் போன் ரீச் ஆகல. இதுல அந்த வக்கீல் இவங்களோட போனை அட்டன் பண்ணி இங்க வந்து விசாரிச்சு எப்ப கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கிட்டு வர்றது? ஒரு கேஸை எப்படி இழுத்து அடிக்கிறதுன்னு நமக்கு தெரியாதா சார்? அருண் நீ கட் பண்ண, நான் ட்ரை பண்றேன். ஆ ரிங் போது. மேடம் டைம் கரெக்டா 6 மணி ஆச்சு. நீங்க ஆசைப்பட்ட வார்த்தைய இப்ப நான் சொல்ல போறேன். தயவு செஞ்சு கேளுங்க. சீக்கிரமா சொல்லு. ஓகே மேடம். யோ கான்ஸ்டபிள் சார் டைம் ஆயிருச்சு, அவங்கள லாக்அப்ல வச்சு போட்டு. மேடம் இதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க கவலைப்படாம சந்தோஷமா இருங்க மேடம். சூப்பர். சரி நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன். எஸ். மாமா எந்திரிமா, நேரம் ஆகுதுமா. மாமா மாமா பார்வதி இங்க வாமா, மணி ஆயிடுச்சு. நீ மாமா எதுக்கும் கவலைப்படாத. கொஞ்சம் இருப்பா. வாமா வாமா வாமா. வா, மணி ஆயிடுச்சு. வா வா வாமா. மரியாதை சார் 5 நிமிஷத்துல வக்கீல் வந்துருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். நம்ம பிளான் படி பார்வதியை லாக்அப்ல வச்சாச்சு. சூப்பர். எங்களை அசைக்கவே முடியாதுன்னு சொன்ன ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட அஸ்திவாரத்தையே நீ அசைச்சிட்ட. நந்தினி, எக்காரணத்தை கொண்டும் பார்வதி ஜாமீன்ல மட்டும் வெளியில வந்துடவே கூடாதா? அதுக்கான ஏற்பாடெல்லாம் நீ பக்காவா பண்ணிட்டல? அதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா பண்ணியாச்சத்த. நம்ம போலீஸ் கிட்ட சொல்லி பார்வதிய போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியவே விடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன். கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ்ல அந்த பார்வதி ஜெயிலுக்கு போக போறா. இந்த ஒரு பிளாக் மார்க் போதும். இத வச்சே அந்த பார்வதிய தலைவர் பதவியில இருந்து தூக்கிட்டு உன்ன தலைவியாக்குற. அடுத்த பிளானே அதான் அத்த. அதுக்கு முன்னாடி பார்வதி ஜெயில இருக்கிற சந்தோஷத்தை கொண்டாட ஒரு பார்ட்டியை ஏற்பாடு பண்ணிருக்கேன். அகிலாண்டேஸ்வரிக்கு எதிரான எல்லா ஜமீன்களையும் இன்னைக்கு இன்வைட் பண்ணிருக்கேன். நல்ல விஷயம் பண்ணிருக்க. இந்த சந்தோஷ கொண்டாட்டத்திலேயே நீ தலைவியாக போற வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வெறும் பார்ட்டி தான். ஆனா நமக்கு பார்வதிக்கு நான் ஜாமீன் கொடுக்கறேன், அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க. சரிங்க மேடம். அம்மா நீங்க போங்கம்மா. சார் கூட்டு போங்க சார்.
நான் இருக்கிற வரைக்கும் உன்னை லாக்அப்ல இருக்க விட்டுருவேனா? அம்மா சாரிம்மா. பார்வதி கால் பண்ண உடனே உங்களுக்கு நான் சொல்லிருக்கணும். சொல்லாம மறைச்சது ஏன் தப்பு தான். சரிம்மா, பார்வதி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஆதி, நீ ஆபீஸ்ல இருந்து ரொம்ப பதட்டமா கிளம்புனல்ல, நான் அதை கவனிச்சேன். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நானே விசாரிச்சு அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பிரச்சனைய புரிஞ்சுக்கிட்டு இத சட்ட ரீதியா தான் அணுக முடியும்னு நேரா கிளம்பி மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு தான் போனேன். விஷயத்த சொன்னதும் மேடமே கிளம்பி என் கூட வந்துட்டாங்க. பார்வதிக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பா அது எனக்கு தெரிய வந்துரும். ரொம்ப நன்றி மேடம். நீங்க மட்டும் வரலன்னா எங்க வீட்டு பொண்ணு 2 நாள் லாக்அப்ல இருந்திருப்பா. இந்த கேஸ் இன்னும் முடியல மேடம். முன்ஜாமீன் கொடுத்திருக்கேன், அவ்வளவுதான். ஆக்சிடென்ட் ஆன நபர் என்ன கண்டிஷன்ல இருக்காருன்னு தெரிஞ்சுக்கோங்க. மத்தத கோர்ட்ல பாத்துக்கலாம். தேங்க்யூ மேடம். அப்ப நான் வரேன். வாங்க. எஸ் மேடம். மேடம், அப்ப நானும் கிளம்புறேன் மேடம். ஓகே. அது சார், வரேன் சார். போயிட்டு வாங்க. மா, இந்த போலீஸ் கைக்குலியா மாறி ஆக்சிடென்ட் கேஸ அட்டெம்ப்ட் மர்டர் கேஸா எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த எஸ்ஐ போன்ல பேசும்போது நந்தினி பேர் அடிபட்டுச்சுமா. எப்படியோ அண்ணி ஆக்சிடென்ட் பண்ணதை கேள்விப்பட்டு அந்த நந்தினி இவங்க 2 பேரும் விலைக்கு வாங்கிட்டாமா. அது என்னன்னு விசாரிக்கிறதுக்குள்ளேயே நீங்க வந்துட்டீங்கம்மா. கண்டிப்பா விசாரிக்கணும் அருண். ஆனா இங்க இல்ல. கேஸ் முடிஞ்சு தீர்ப்பு வரும்போது உங்க மருமக பார்வதி கண்டிப்பா ஜெயிலுக்கு போவா. அப்ப நான் பார்க்கதான் போறேன் நீங்க என்ன பண்ண போறீங்க. அகிலா, இப்ப சொன்னியே ஆதிக்கடவுர் பரம்பரையோட அழிவுன்னு, அத நீ அன்னைக்கு உன் கண்ணால பாப்ப. ஓ, இது சவாலா இல்ல சபதமா? வாட் எவர் இட் இஸ், ஐ டோன்ட் கேர். எதுவா இருந்தாலும் எனக்கு என்ன வந்தது? உங்களால ஆனதை நீங்க பாத்துக்கோங்க. எப்படியும் ஜெயிக்க போறது நாங்க தான். ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்வதியை காப்பாத்த. அருண், பேசாம இரு. ப்ரோ, தம்பி, உங்க அப்பாக்கு எதுவும் ஆகாது. அவரை காப்பாத்தி கொடுக்கறது எங்க பொறுப்பு. நீ தைரியமா இரு. டாக்டர், ஐசியூல இருக்கிற அவரை ஒரே ஒரு தடவை பார்க்க விடுங்களேன். அப்படிலாம் பார்க்க முடியாது மேடம். ப்ளீஸ் டாக்டர், ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துட்டுமே, அலோ பண்ணுங்க. ப்ளீஸ் டாக்டர், எங்க யாருமே விட வேணாம். அவங்கள மட்டும் உள்ள விடுங்க ப்ளீஸ். ஒரு 5 நிமிஷம். சார், அவர் பெத்த மகனுக்கே பர்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டேன், உங்களுக்கு எப்படி தர முடியும்? ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. பார்வதி, கவலைப்படாது, அவருக்கு ஒண்ணும் ஆகாது. ட்ரீட்மெண்ட் முடியட்டும், அவரை வந்து நம்ம பாத்துக்கலாம். ஆமா பார்வதி, அம்மா போலாம். போலாம்.
நல்லா தான் பிளான் போட்டிருக்கீங்க. ஆனா எனக்கு இன்னொரு சந்தேகம். அடிப்பட்ட ஆளு ரத்த வெள்ளத்துல கிடந்த மாதிரி செட் பண்ணி வச்சிட்டீங்க, சரி. அதுக்கப்புறம் நான் சொல்றேன். போலீஸ், டாக்டர் 2 பேருக்குமே பணத்தை கொடுத்து நிஜமான ஆக்சிடென்ட்னு சொல்லி பார்வதியை கைது பண்ண வச்சேன். அத சொல்லு. செம. அப்போ இத நீ மனசுல வச்சுக்கிட்டு தான் கார் ஓட்டிட்டு போன பார்வதி திரும்ப வீட்டுக்கு வரமாட்டான்னு சொன்னியா? பரவாயில்ல பரவாயில்ல, இனிமே அந்த பார்வதி ஜெயிலேயே தான் இருக்க போறா. அத நினைக்கும் போதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்னாச்சு? ஏன் உங்க முகம் திடீர்னு இப்படி மாறிடுச்சு? இப்போ பார்வதி லாக்அப்ல இல்ல. அகிலாண்டேஸ்வரி அவள ஸ்டேஷன்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வந்துட்டா. என்ன சொல்ற நந்தினி? அப்படின்னா அகிலாவுக்கு இதெல்லாம் செட்டப்னு தெரிஞ்சு போச்சா? அந்த உண்மைலாம் அவங்களுக்கு தெரியாது. ஆக்சிடென்ட் உண்மைதான்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. சனி ஞாயிறு கோர்ட் லீவு. அதனால இன்னைக்கு பார்வதி ஜாமீன்ல வெளியில வந்துடக்கூடாதுன்னு எவ்வளவோ பிளான் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த அகிலாண்டேஸ்வரி மாஜிஸ்ட்ரேட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூட்டிட்டு போயிட்டான். பார்வதிய ஜாமீன்ல கூட்டிட்டு வந்துட்டா. போச்சு. வழக்கம் போல நம்ம பிளான் சொதப்பி போச்சா? பட்ட கஷ்டம்லாம் வீணா போச்சா? இல்ல வனஜா, வீணா போகல. வீணா போகலையா? என்ன சொல்ற நீலாம்பரி? ஆமா வனஜா, நான் இவ்வளவும் பண்ணது நந்தினி ஜமீன் கூட்டமைப்புக்கு தலைவியாகணுங்கிறதுக்காக தான். ஜமீன் கூட்டமைப்பு தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க மேல எந்த ஒரு அலிகேஷனும் இருக்கவே கூடாது. அவங்க ஏதாவது ஒரு கேஸ்ல மாட்டி ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க தன்னோட பதவிய ராஜினாமா பண்ணணும். இப்ப பார்வதி மேல ஆக்சிடென்ட் கேஸ். பார்வதி இப்பவும் ஜாமீன்ல தான் வெளியில வந்திருக்கா. இத வச்சே பார்வதிய பதவிய ராஜினாமா பண்ண வச்சிடலாம். திரும்ப அவளுக்கு கண்ணு வந்ததுக்கு அப்புறம் அவ எப்படி தலைவியானாலோ அதே மாதிரி இந்த கேஸையும் உடைச்சு அதுலயும் அவ வின் பண்ணிட்டான்னா அவ தானே தலைவி ஆயிடுவா. அப்புறம் எப்படி நந்தினி தலைவியாக முடியும்? இந்த கேஸ்ல நான் பார்வதியை வின் பண்ண விட மாட்டேன். கேஸ ஸ்ட்ராங் பண்ண தேவைப்பட்டா அந்த ஸ்டண்ட் ஆள உண்மையாவே போட்டு தள்ளிடுவேன். இந்த ஸ்டண்ட் ஆளு விஷயம் அகிலாக்கு தெரியாத வரைக்கும் அவன் உயிர் தப்பிச்சான். எப்படியோ பார்வதி உள்ள போறது உறுதி இல்ல, அது வரைக்கும் சந்தோஷம்தான். இவங்களை நம்ம அகிலா மேடம் வீட்டுல பார்த்தோமே, இவங்க இதுக்கு இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க? அவங்க என்னுடைய ஃப்ரெண்டு, சும்மா பாத்துட்டு போலான்னு வந்திருக்காங்க. ஓ அப்படியா? ஆமாமா, தெரிஞ்சவங்க தான். அதான் சும்மா எல்லாரும் உட்காந்து கேஷுவலா பேசிட்டு இருந்தோம். சரிம்மா, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். பாய் பாய். சக்திக்கு நான் இந்த மாதிரி பண்ற விஷயங்கள் எதுவுமே பிடிக்காது. அவனுக்கு தெரிஞ்சா ரொம்பவே கஷ்டப்படுவான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம எதிரி அடியோட அழியணும், அதுதான் எனக்கு முக்கியம். ஆமாத்த, அதுதான் நமக்கு முக்கியம்.
உன் ரூம்ல போய் நிம்மதியா படுத்து தூங்கு. இப்ப படுத்தா தூக்கமே வராதுமா. நடந்த அந்த சம்பவம் தான் ஞாபகத்திலேயே இருக்கும். அதுவும் கரெக்ட் தான். அங்க போனா நடந்ததே நினைச்சிட்டு இருப்ப. வேண்டாம், ஒண்ணு பண்ணு, வா இங்க படு. என் மடியில படுத்துக்கோ பார்வதி, வா. ஆனா பார்வதி அக்காவோட ஹஸ்பண்ட் ஆதி சார், அவரோட தம்பி அருண் சார், இவங்கள பார்த்தா பணத்திமிரு இல்லாம ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. ஆதி சார் அவரோட ஒய்ஃப் பார்வதி அக்காவை அவ்வளவு கேர் பண்ணி பார்த்துப்பாரு தெரியுமா? அவங்கள பாக்குறப்போ எனக்கு பணக்காரங்களையும் சில நல்லவங்க இருக்காங்கன்னு தோணுது. ஆமா சாரு, பணக்காரங்கள்ல ஒரு சில நல்லவங்களும் இருக்காங்க. அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ நல்லா. சரி சரி, நான் புரிஞ்சுக்கிறேன். நாளைக்கு நான் பார்வதி அக்காவை பாக்குறப்போ உன்னை பத்தி திரும்பவும் நான் உங்ககிட்ட பேசுறேன். ஒருவேளை அக்கா உன்னை வர சொன்னாங்கன்னா நீ கிளம்பி வந்துடணும், சரியா? ஓகே, வந்துடுறேன். அம்மாடி சாரு. அப்பா கொஞ்சம் இங்க வாமா. இதோ வரேன்ப்பா. டேய், அப்பா கூப்பிடுறாரு, நான் அப்புறமா பேசுறேன். ஓகே சாரு. சாருவோட மனசு மாறி இருக்கு. நாளைக்கு இன்னொரு தடவை ப்ரொபோஸ் பண்ணி சாருக்கிட்ட நான் ஒரு பணக்கார விட்டு பையன்தான்னு உண்மையை சொல்லிடலாம். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். சொல்லு சாரு. அக்கா, அந்த ஃபாரின் கஸ்டமரோட ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சுக்கா. நம்ம கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் அனுப்புறதுக்கு ரெடியா இருக்கு. நீங்க சைன் மட்டும் போட்டா போதும்க்கா. சைன் போட்டு வரேன் மாமா. சாரு, சொல்லுங்கக்கா. நீ சக்திய கூட்டிட்டு வந்து வேலை வேணும்னு கேட்டல்ல, அது ஆக்சிடென்ட் ஆன டென்ஷன்ல நான் அதை மறந்தே போயிட்டேன். கொஞ்சம் இரு, நான் அம்மா கிட்ட போய் சக்தியை பத்தி சொல்லிட்டு வந்துடுறேன். சரிங்கக்கா. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் மாமா. அம்மா. வா பார்வதி, I'll call you back. வா. என்ன பார்வதி? சாரு அவளுக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு வேலை வேணும், அம்மா கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னா. நான் தான் ஆக்சிடென்ட் டென்ஷன்ல உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னு கொஞ்சம் பாக்குறீங்களா? முதல் முறையா உன் பிஏ உன்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்கா. பீயிங் a குட் பாஸ் நடத்தி கொடுத்துடலாம் பார்வதி. அந்த பையனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி வர சொல்லு. சரிம்மா. அம்மா, நானும் மாமாவும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். சரி. சாரு, அம்மா சக்தியை கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்க. சந்தோஷம் தானே? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு.
சரி, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். நீ இருந்து பாத்துக்கோ. நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுவேன். சரிங்கக்கா. மாமா, நம்ம போலாம். ஆனா நீ இப்ப கோர்ட் ஜாமீன்ல வெளியில வந்து ஜாலியா வெளியில சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு அக்யூஸ்ட். அப்புறம் பதவியை எப்ப ராஜினாமா பண்ண போற? இது கோயில். உங்க கேள்விக்கு பதில அந்த சாமி சொல்லும். மன அமைதிக்காக தான் பார்வதி கோவிலுக்கு வந்திருக்கேன். எங்க தேடி வந்து எதுக்கு டார்ச்சர் பண்றீங்க? இது கோவிலா போச்சு இல்ல? மாமா விடுங்க மாமா, இவங்க கிட்ட எல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு, நம்ம சாமி கும்பிடலாம். சரி சரி, நல்லா கும்பிட்டுக்கங்க. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிஹே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. சதமானம் பவதி சதாயித் புருஷத் ததேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தானியம் தனம் பசும் பகுபத்ர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயுः. தீர்க்க சுமங்கலி பவ. ஆரத்தி எடுத்துக்கமா. சதமானம் பவதி சதாயித் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. ஓம் காத்யாயனாய வித்மஹே. ஒரு நிமிஷம். சாமி, சொல்லுங்கம்மா. இன்னொரு அர்ச்சனை பண்ணிடுங்க. யார் பேருக்கு அர்ச்சனை? பேரு நீலாம்பரி. ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி. நீலாம்பரி பேருக்கா? யார் அவங்க? உங்களுக்கு என்ன உறவு முறை? எங்கடா இருக்க? உன் இதயத்துலதான் இருக்கேன். என் இதயத்துல எப்பவும் நீதான் இருப்ப. நான் அத கேக்கல. இப்ப நீ எங்க இருக்க? இப்ப நான் ரோட்ல நிக்கிறேன். ஏன், என்ன விஷயம் சொல்லு. உன் வேலை விஷயமா நான் பார்வதி அக்கா கிட்ட சொல்லியிருந்தேன்ல. பார்வதி அக்கா ஞாபகம் வச்சு அகிலாண்டேஸ்வரி அம்மாட்ட பேசிட்டாங்க. உன்னை உடனே வர சொன்னாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சாரு. அப்போ நான் வேலையில ஜாயின் பண்ண உடனே நான் அம்மா கல்யாணம் தான். விளையாடாதடா, நான் சீரியஸா உன் வேலைய பத்தி சொல்லிட்டு இருக்கேன். நீ உடனே கிளம்பி போய் பார்வதி அக்காவை பாரு. நான் கிளம்பி போய் பாக்குறதா? அப்போ நீ வரலையா? எனக்கு கம்பெனில முக்கியமான ஒர்க் இருக்கு, முடியறதுக்கு டைம் ஆகும். அதனால நீ உடனே கிளம்பி போய் பார்வதி அக்காவை பார்த்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு எனக்கு கால் பண்ணு. ஓகே ஓகே. ஆல் தி பெஸ்ட் டா. தேங்க்யூ சாரு. ஏ சாரு. என்னடா? இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். முக்கியமான விஷயமா? என்ன விஷயம் சொல்லுடா. அத எனக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் சொல்றேன். சரி ஓகே, டைம் ஆச்சு, லேட் பண்ணாத, உடனே கிளம்பு. வீடு தெரியும்ல? தெரியும். அன்னைக்கு உன்னை டிராப் பண்ணனே, அங்கதானே? ஆமாமா, அதே வீடுதான். நீ உடனே கிளம்பி போ. அம்மா. வா பார்வதி. ஒரு நிமிஷம் இங்கே ஓகே மேடம். அம்மா, சாரு அவளுக்கு தெரிஞ்ச பையனுக்கு வேலை வேணும்னு கேட்டிருந்தான்னு சொன்னல, இதோ அது இவர்தான்.
வாங்க தம்பி வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். பார்வதி ஒரு விஷயம் சொன்னா நான் முடியாதுன்னு சொல்லவே மாட்டேன். கண்டிப்பா உனக்கு வேலை கொடுக்கறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஆல் ரைட். வேலையில மட்டும் ஐ எக்ஸ்பெக்ட் த பெஸ்ட் அண்ட் சின்சியாரிட்டி. கண்டிப்பா இருப்பேன் மேடம். காலையில இன்சார்ஜ் கிட்ட அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கிக்கோங்க. டியூட்டில ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ரொம்ப நன்றிமா. என்ன பார்வதி, நீ எதுக்கு எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க? நான் கேட்டேங்கிறதுக்காக நீங்க சக்திக்கு வேலை கொடுத்துட்டீங்கல்ல. உனக்கு தெரியாதா? நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேன் பார்வதி. சரிங்கம்மா, அப்போ நான் போய் அமிச்சிட்டு வந்துடுறேன். அனுப்பிட்டு வா, போயிட்டு வா. அப்ப நான் வரேங்க மேடம். வாங்க. சொல்லுங்க. யார் அந்த நீலாம்பரி? உங்களுக்கும் அந்த நீலாம்பரிக்கு என்ன பிரச்சனை? சக்தி, அத பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் நீ ஃபாலோ பண்ண உனக்கு ஈஸியா இருக்கும். பண்ணிடுவியா? பண்ணிடுவேன் சார். ஓகே, அவங்க டீடைல்ஸ்லாம் உனக்கு போன்ல அனுப்பி வச்சிரேன். சரியா? ஓகே சார், அனுப்பிச்சிருங்க. நான் கண்டிப்பா பண்ணிடுறேன் சார். ஷூர். போயிட்டு வா. சரிங்க சார், வரேன் மேடம். வரேன் சார். இப்ப என்ன பண்ணலாம்? சாரு கிட்ட சொல்லி ஹாஸ்பிடலுக்கு ஒரு விசிட் போயிட்டு வர சொல்லுவோம். சூப்பர் ப்ரோ, நல்ல ஐடியா. என்னடா சொல்ற? இது எப்ப நடந்தது? நான் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நடந்தது. என்னுடைய விருப்பத்தை கேட்காமயே நந்தினி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க. இதனால உனக்கும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை. என்னடா பண்றது? ஆதி சார் கால் பண்றாரு. பேசு. ஹலோ சார். ஹலோ சாரு, நீ எனக்கு ஒரு உதவி பண்ணுவேன். என்ன சார், என்கிட்ட போய் உதவின்னு பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். சொல்றேன். புரிஞ்சுதா? ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரியே பண்றேன். ஓகே. ஹே, என்ன சாரு, ஆதி சார் என்ன சொன்னாரு? நான் சொல்றேன், வா. எல்லாரும் நம்மள டாக்டர் இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆதி சார் சொன்ன மாதிரி அந்த பைல்வான் கண்ணாயிரத்தை எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவோம். எங்க இருக்கான்னு தெரியலையே. இப்படி பண்ணிட்டு சார், தெரியாம தப்பு பண்ணிட்டு சார், என்ன மன்னிச்சிருங்க சார். ப்ளீஸ் சார், என்ன மன்னிச்சு விட்டுடுங்க சார். என்ன நடுத்தரவில் நிறுத்திடாதீங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். டாக்டர், இந்த நீலாம்பரி பேச்சை கேட்கறவங்க எல்லாருமே என்னைக்காவது ஒரு நாள்
கண்டிப்பா நடுத்தருக்கு வந்தே ஆகணும். ஏன்னா விதி. டாக்டர், இப்ப அந்த ஃபார்ம் நாங்க மெடிக்கல் கவுன்சிலுக்கு அனுப்பாம இருக்கணும்னா அதுக்கு கீழே இன்னொரு ஃபார்ம் இருக்கு பாருங்க, அதுல கையெழுத்து போடணும். என்ன டாக்டர் அது என்னன்னு பாக்குறீங்களா? எங்களுக்கு தேவை கார்ல அடிபட்ட ஆளு நல்லா இருக்காரு, ஹெல்தியா இருக்காரு, அவருக்கு ஆக்சிடென்ட்னால எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு நீங்க ஒரு சைன் பண்ணா போதும். அது மட்டும் எங்களுக்கு போதும் டாக்டர். அப்படி இல்லைன்னா எங்க கிட்ட இருக்க இந்த வீடியோ தமிழ்நாடு ஃபுல்லா இல்ல உலகம் ஃபுல்லா ட்ரெண்டிங்ல நம்பர் 1ல இருக்கும். ப்ரோ, டாக்டர் ரொம்ப யோசிக்கிறாரு. நீ அந்த வீடியோ அப்லோட் பண்ணிரு ப்ரோ. என்ன அப்லோட் பண்ணிடலாமா? சார் சாரி சார், அப்படிலாம் பண்ணாதீங்க சார். நான் இப்பவே அந்த சர்டிபிகேட் கொடுத்துறேன் சார். போடுங்க. டாக்டர் டாக்டர் பதட்டத்துல பேரை மாத்தி போட்டுறாதீங்க. பொறுமையா போடுங்க. இதாங்க சார், நீங்க கேட்ட மாதிரி சைன் போட்டு கொடுத்தாச்சு. புத்திசாலி டாக்டர், தப்பிச்சிட்டீங்க. அருண் ப்ரோ போலாமா? போலாம் ப்ரோ. சரி வா.